ஓம் நம சிவாய. அண்ட சராசரங்களை ஆட்டி வைக்கும் ஆதிசிவனின் தாழ் பணிந்து இந்த பூவுலகில் வாழும் மானிட பதர்களுக்கு எம் சித்தர்கள் உரைக்கும் வாழ்வியல் சூட்சுமங்களை செவிமடுத்து கேளுங்கள். இதை கேட்கத் தொடங்குவதற்கு முன் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். கேட்டு முடித்தவுடன் இதிலிருந்து ஒரு ரகசியத்தை குறிப்பிட்டு அதுபோல் நான் இருப்பேன் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். மற்றும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாருக்காவது தேவைப்படும் என்றால் அவருக்கும் பகிருங்கள். மனிதனே, நீ தேடிக்கொண்டிருக்கும் ஞானம் மலை குகைகளிலோ அடர்ந்த வனங்களிலோ இல்லை. அது உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கும் பேரொளி. அந்த ஒளியை தூண்டிவிடும் வித்தையை உண்மையான புத்திசாலிகள் எப்படி தங்களுக்குள் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவாயாக. முதலாவதாக, ஒரு மெய்ஞானி தன்னை ஒருபோதும் எல்லாம் தெரிந்தவன் என்று இந்த உலகிற்கு பறைசாற்றிக் கொள்ள மாட்டான். அவன் ஒரு மடையனைப் போலவும் ஒன்றும் அறியாதவனைப் போலவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். இது அவனது அறியாமை அல்ல, அதுவே அவனது தந்திரம். நிறைந்த குடத்தில் நீர் ஏறாது, அதுபோல எனக்கு தெரியும் என்று அகங்காரம் கொண்டவனின் மண்டைக்குள் புதிய ஞானம் நுழையாது. ஆனால் தன்னை ஒரு வெறுமையான பாத்திரமாக, ஒரு முட்டாளாக காட்டிக்கொள்பவன் எதிரில் இருப்பவனின் உள்ள கருத்தையும் உலகத்தின் ரகசியங்களையும் மிக எளிதாக கிரகித்து கொள்ளும் வல்லமை பெறுகிறான். அகந்தை எனும் திரையை விலக்கி வைத்துவிட்டு எப்போதும் கற்றுக்கொள்ளும் சிறுபிள்ளையைப் போல இருப்பவனே ஞானத்தை ஏற்க தகுதியானவன். அடுத்ததாக, மௌனம். இது வெறும் வாய் மூடியிருக்கும் செயல் அல்ல மானிடனே, இது ஒரு மாபெரும் ஆயுதம். பலவீனமானவர்களே அதிகம் கூச்சலிடுவார்கள், ஆனால் உள்ளே உரம் மிக்கவன் ஆழ்ந்த கடலைப் போலவும் வேட்டைக்கு தயாராகும் சிங்கத்தைப் போலவும் அமைதி காப்பான். அந்த அமைதி எதிரியின் கர்வத்தை வேரோடு சாய்க்கும் வல்லமை கொண்டது. சொற்களை எப்போது உதிர்க்க வேண்டும், எப்போது நாவை அடக்கி மௌனம் காக்க வேண்டும் என்ற காலக்கணக்கை அறிந்தவனே இந்த வையகத்தை வெல்லும் தகுதி பெறுகிறான். உனது மௌனம் எதிராளியின் மனதில் அச்சத்தை விதைக்கும் ஒரு போர்க்கருவி என்பதை உணர்ந்து கொள். மூன்றாவதாக, தெரிந்ததை கூட தெரியாதது போல் நடிக்கும் கலை. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதை அறிவின் வாசலை அடைக்கும் துர்ப்பிடித்த பூட்டு. மாபெரும் மருத்துவன் கூட மூலிகை பறிக்கும் பாமரனிடம் கை கட்டி நின்று தனக்கு ஒன்றும் தெரியாதது போல பாடம் கற்பதே மெய்யறிவு. தெரிந்த விஷயத்தை கூட தெரியாதது போல் கேட்டு பிறரின் ஆழத்தை அளப்பவனே புத்திசாலி. தன்னை தாழ்த்திக் கொள்பவனே ஞானமலையின் உச்சியை அடைகிறான். நான்காவதாக, நிதானம் எனும் பெரும் குணம். புயல் வீசும்போது துரும்புகள்தான் காற்றில் பறக்கும், மலைகள் அசைவதில்லை. அதுபோல ஆபத்து வரும் வேளையிலும் மரண பயம் சூழும்போது மனதை அலைபாய விடாமல் ஒரு பாறையைப் போல எவன் உறுதியாக நிறுத்துகிறானோ அவனே சித்தன். உடல் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்ற தெளிவு கொண்டவனுக்கு நடுக்கம் ஏது, பதற்றம் ஏது? உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொள்வதே புத்திசாலித்தனத்தின் உச்சம். இந்த 4 படிகளையும் எவன் கடக்கிறானோ அவனே ஞானத்தின் வாசலை நெருங்குகிறான். மேலும் கேள் மானிடனே, செவிமடுத்து கேள். அறிவின் பயணம் அத்தோடு முடிந்து விடுவதில்லை. ஞானத்தின் ஆழம் காண விரும்பும் நீ 5ஆவதாக கைக்கொள்ள வேண்டிய மாபெரும் சூட்சுமம் நாவை அடக்கிச் செவிகளை திறப்பதாகும். பேச்சு என்பது பெருவெள்ளம் போன்றது. அது கரைகளை உடைத்து அழிவைத்தான் தரும். ஆனால் கேட்டல் என்பது ஆழ்கடல் போன்றது. அது எப்பேற்பட்ட நதிகளையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளும் அமைதி கொண்டது. இந்த உலகில் உள்ள அறிவிலிகள்தான் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பதை நிலைநாட்ட ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சத்தத்தால் தங்கள் அறியாமையை மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் சித்தர்களாகிய எம் வழியில் நடக்கும் ஒரு மெய்ஞானி தன் நாவின் அசைவை குறைத்து செவிகளின் கூர்மையை அதிகரிப்பான். நன்றாகச் சிந்தித்துப் பார். நீ பேசும்போது உனக்கு ஏற்கனவே தெரிந்த பழைய குப்பைகளைத்தான் திரும்பத் திரும்பச் சொல்கிறாய். அதில் புதிதாக கற்க என்ன இருக்கிறது? ஆனால் நீ எப்போது வாயை மூடி அகந்தையை அடக்கி பிறர் பேசுவதையும் இந்த பிரபஞ்சம் பேசுவதையும் கூர்ந்து கவனிக்கிறாயோ அப்பொழுதுதான் புதிய உலகின் கதவுகள் உனக்காக திறக்கின்றன. இயற்கையின் ஒவ்வொரு அசைவும், பறவைகளின் ஒலியும், காற்றின் முணுமுணுப்பும், ஓடும் நீரின் சலசலப்பும் மௌனமாக இருக்கும் ஒருவனுக்கு மட்டுமே பாடம்
பாடம் சொல்லிக் கொடுக்கும். எதிரில் இருப்பவன் கொட்டும் வார்த்தைகளை விட அவனது மௌன இடைவெளிகளில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை ஆழ்ந்து கவனிக்கும் ஒருவனால் மட்டுமே கிரகித்துக் கொள்ள முடியும். இது ஒரு தவம். எவன் ஒருவன் பிரபஞ்சத்தின் ஓசையை கேட்க தன் அகங்கார குரலை ஒடுக்குகிறானோ அவனே ஞானத்தின் சிகரத்தை தொடுகிறான். பேசும் வரை நீ வார்த்தைகளுக்கு அடிமை, மௌனமான பிறகு வார்த்தைகள் உனக்கு அடிமை என்பதை உணர். ஆறாவதாக, உனக்குள் இருக்கும் அபரிமிதமான திறமையை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டத் துடிக்காதே. இதுவே புத்திசாலித்தனத்தின் உச்சகட்டம். முதிர்ந்த நெற்கதிர் தலைவணங்கி நிற்கும் பதர்தான் காற்றில் ஆடும். அதுபோல நிறைந்த குடம் தழும்பாது. முழுமையான திறமை கொண்டவன் அதை விளம்பரப்படுத்த மாட்டான். பூமிக்குள் இருக்கும் விதை எப்படி தன்னை மறைத்து கொண்டு காலம் கனியும் போது விருட்சமாக மேலெழுகிறதோ அப்படி இரு. தண்ணீர் எவ்வாறு பள்ளத்தை நோக்கி பாய்ந்து தன் மென்மையால் கடினமான பாறையையும் காலப்போக்கில் கரைக்கிறதோ அதுபோல உனது திறமையை மறைத்து வைத்துச் செயல்படு. தன்னை ஒரு சாதாரண கூலியாக காட்டிக்கொண்டு யாரும் செதுக்க முடியாத பாறையை செதுக்கிய அந்த சிற்பியைப் போல உன் செயல் பேசும் வரை நீ மௌனமாக இரு. உனது முழு ஆற்றலையும் உனது ரகசிய வித்தைகளையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்திவிட்டால் எதிரிகள் உன்னை எளிதாக கணித்து விடுவார்கள். உன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உலகம் அறியக்கூடாது. உன் அஸ்திரங்களை ஒளித்து வை. தேவைப்படும் அந்த தருணத்தில் மட்டும் மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் மின்னலைப் போல அதை வெளிப்படுத்து. அதுவரை சாம்பல் பூத்த நெருப்பைப் போல உள்ளே கனன்று கொண்டிரு. இது கோழைத்தனம் அல்ல, இதுவே விவேகம். தன்னை தாழ்த்திக் கொண்டு எவன் ஒருவன் காரியத்தை சாதிக்கிறானோ அவனே உண்மையான கர்மயோகி. உலகம் உன்னை முட்டாள் என்று நினைத்தாலும் கவலையில்லை, அந்த நினைப்பே உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கவசம். ஏழாவதாக, மனிதர்களின் அகத்தை அறியும் கலை. இது வெறும் கண்களால் பார்ப்பது அல்ல, ஞான கண்ணால் ஊடுருவி பார்ப்பது. மானிடர்கள் நாவால் உதிர்க்கும் சொற்கள் பொய்யாக இருக்கலாம். நாக்கு என்பது எலும்பில்லாத தசை, அது எப்படி வேண்டுமானாலும் வளையும். ஆனால் அவர்களின் உடல் மொழி ஒருபோதும் பொய் சொல்லாது. தேகம் என்பது ஆன்மாவின் கண்ணாடி. எதிரில் இருப்பவன் பேசும்போது அவனது கண்கள் எதை நோக்கி சுழல்கின்றன? நேருக்கு நேர் பார்க்கிறானா அல்லது பார்வையை ஒலிக்கிறானா? அவனது கைகள் ஏன் நடுங்குகின்றன? அவனது குரலில் ஏன் அந்த தடுமாற்றம்? நெற்றி வியர்க்கிறதா, உதடுகள் உலர்கிறதா என்பதை ஒரு பருந்து தன் இரையை குறிவைப்பது போல கூர்ந்து கவனி. வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான நோக்கத்தை முக பாவனைகளையும் உடல் அசைவுகளையும் வைத்தே எடை போடும் ஆற்றல் ஒரு புத்திசாலிக்கு இயல்பாகவே கைவர பெற்றிருக்கும். இது ஒரு விதமான சித்த நிலை. ஒருவன் சிரித்து கொண்டே பேசினாலும் அவனது உள்ளத்தில் இருக்கும் வஞ்சகத்தையோ பயத்தையோ அல்லது சோகத்தையோ அவனது தேகத்தின் அசைவுகளை வைத்தே படித்துவிடும் வித்தை இது. நாவால் அமுதம் பேசி நெஞ்சில் நஞ்சை மறைப்பவர்களை நீ இப்படித்தான் அடையாளம் காண வேண்டும். இதை எவன் ஒருவன் கற்றுக்கொள்கிறானோ அவனை இந்த வையகத்தில் எவராலும் ஏமாற்ற இயலாது. அவன் மனித மனங்களை வாசிக்கும் மந்திரவாதி ஆகிறான். இந்த மூன்று நிலைகளையும் கடந்து எவன் ஒருவன் தன்னை மறைத்து உலகை கவனித்து மனிதர்களின் மனதிற்குள் ஊடுருவி பார்க்கிறானோ அவனே சித்தர்களின் பாதையில் நடைபோடும் உண்மையான ஞானி ஆவான். இன்னும் எஞ்சியிருக்கும் ரகசியங்களையும் பொறுமையாக கேள். இறுதியாக 8வது, 9வது மற்றும் 10வது ரகசியங்களையும் ஒட்டுமொத்த ஞானத்தின் சாராம்சத்தையும் செவி மடுப்பாயாக மானிடனே. இதுவே உன் வாழ்க்கையை மாற்றப் போக்கும் இறுதிக்கட்ட உபதேசம். 8வதாக, கசப்பான உண்மைகளை தித்திக்கும் தேனில் குழைத்துக் கொடுக்கும் வித்தை, அதாவது நகைச்சுவை மூலம் உண்மையை உணர்த்தும் கலை. இந்த உலகத்தில் நேரடியான புத்திமதிகளை எவனும் விரும்புவதில்லை. நீ ஒருவனுக்கு நேராகச் சென்று அவனது தவறைச் சுட்டிக்காட்டினால் அவன் உன்னை தனது எதிரியாக பார்ப்பான். அவனது அகந்தை விழித்துக் கொண்டு உன்னை எதிர்க்கும். ஆனால் ஒரு புத்திசாலி இந்த தவறை செய்ய மாட்டான். அவன் உண்மையை ஒரு நகைச்சுவையாக, ஒரு கிண்டலாக அல்லது ஒரு வேடிக்கையான கதையாக மாற்றி கூறுவான். சிரிப்பு என்பது மனிதனின் அகங்கார திரையை விலக்கும் ஒரு சாவி.
எதிராளி சிரித்துக் கொண்டிருக்கும் அந்த நொடியில் அவனது மனக்கதவுகள் திறந்திருக்கும். அந்த இடைவெளியில் ஒரு புத்திசாலிதான் சொல்ல வந்த ஆழமான உண்மையை விதைத்து விடுவான். மாசுபட்ட நீரை சுத்திகரிக்க மறுத்த அதிகாரிகளிடம் அந்த பெரியவர் எப்படி தன் நகைச்சுவையால் அவர்களின் மண்டையில் உரைக்கும்படி பாடம் புகட்டினாரோ அதுபோல நீயும் இருக்க வேண்டும். உனது சொற்கள் மலரை போல மென்மையாகவும் ஆனால் உள்ளே இருக்கும் கருத்து வாளை போல கூர்மையாகவும் இருக்கட்டும். எவன் ஒருவன் பிறரை சிரிக்க வைத்துக் கொண்டே சிந்திக்க வைக்கிறானோ அவனே மனித மனங்களை ஆளும் மன்னன். 9வதாக அங்கீகாரம் தேடாமை எனும் உயர்நிலை. இதுவே ஒரு சித்தனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மனிதன் தான் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலுக்கும் இந்த உலகம் கைத்தட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று பிச்சைக்காரனைப் போல ஏங்குகிறான். என்னை யாரும் கவனிக்கவில்லையே, என்னை புகழவில்லையே என்று வாடி வதங்குகிறான். ஆனால் ஞானம் பெற்றவனோ காட்டு மலரை போன்றவன். காட்டில் மலரும் அந்த பூ தன்னை யாரும் பார்க்கிறார்களா, ரசிக்கிறார்களா என்று கவலைப்படுவதில்லை. அது தன் இயல்புப்படி மலர்கிறது, மனத்தை பரப்புகிறது, உதிர்கிறது. அதுபோல ஒரு புத்திசாலி தனக்கு கிடைத்த வேலையை அல்லது தான் நேசிக்கும் கலையை தன் ஆன்ம திருப்திக்காக மட்டுமே செய்வான். அவனுக்கு தேவை ஆத்ம சுகமே தவிர அடுத்தவரின் பாராட்டு பத்திரம் அல்ல. ஒரு சிற்பி நடுக்காட்டில் செதுக்கும் சிலையைப் போல உன் செயல் உனக்கானதாக இருக்கட்டும். பிறர் தரும் பாராட்டு என்பது காற்றோடு வரும் தூசி போன்றது. அது இன்று வரும், நாளை போகும். ஆனால் உன் உழைப்பில் நீ காணும் இன்பம் நிரந்தரமானது. எவன் ஒருவன் பிறர் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழ்கிறானோ அவன் அடிமை. எவன் தனக்காக தன் மனசாட்சிக்காக வாழ்கிறானோ அவனே சுதந்திர பறவை. 10வதாக இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியம் தொடர் கற்றல் எனும் தவம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்வது. ஒரு புத்திசாலிக்கு மரணம் வரும் வரை விடுமுறை என்பதே இல்லை. அவன் இந்த பிரபஞ்சத்தையே தனது பள்ளிக்கூடமாக மாற்றிக்கொள்கிறான். புத்தகம் மட்டும் அறிவல்ல, உதிரும் இலை, ஊர்ந்து செல்லும் எறும்பு, ஓடும் மேகம், அழும் குழந்தை என அனைத்தும் அவனுக்கு குரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் முழுமை அடைந்து விட்டேன் என்று எவன் நினைக்கிறானோ அந்த நொடியே அவனது மூளை துர்ப்பிடிக்கத் தொடங்கிவிடுகிறது. தேங்கிய நீர் நாற்றம் எடுக்கும், ஓடும் நீரே சுத்தமானது. அதுபோல அறிவை வளர்த்து கொண்டே இருப்பவனே உயிருள்ளவன். இருளில் கூட நட்சத்திரங்கள் இருப்பதை விழிப்புடன் இருப்பவனால் மட்டுமே பார்க்க முடியும். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்குள் இன்று நான் புதிதாக எதை கற்றேன் என்று உனக்குள் கேட்டுக்கொள். விடை இல்லையெனில் அந்த நாள் வீணான நாள். முடிவாகச் சொல்கிறேன், ஆழ்ந்து கவனி. அந்நிடனே மேலே கூறிய இந்த 10 குணங்களும் ஏதோ வானத்திலிருந்து குதிக்கும் மந்திரங்கள் அல்ல. இவை அனைத்தும் உனக்குள்ளேயே, உன் ஆத்மாவிற்குள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்திகள். தூசி படிந்த கண்ணாடியைப் போல உன் மனம் அறியாமையால் மறைக்கப்பட்டுள்ளது. நீ வெறும் சதையும் எலும்பும் கொண்ட பொம்மை அல்ல, நீ ஒரு பிரபஞ்ச சக்தி. தன்னை முட்டாளாக்கிக் கொண்டு உலகை அளக்கும் தந்திரம். அமைதி எனும் ஆயுதம், பணிவு எனும் கவசம், நிதானம் எனும் கேடயம், கூர்ந்து கவனித்தல் எனும் தவம், திறமையை மறைக்கும் விவேகம், உடல் மொழி அறியும் ஞானம், நகைச்சுவை எனும் மருந்து, பற்றற்ற செயல் மற்றும் முடிவில்லா தேடல். இந்த 10 ஒன்று சேர்ந்த கலவையே சித்த நிலை. இதை நீ அடைந்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது. உனது வறுமை, உனது தோல்வி, உனது கவலைகள் அனைத்தும் இந்த ஞான கனலில் பொசுங்கிவிடும். இப்பொழுது உன் நெஞ்சில் கை வைத்து உனக்கு நீயே சத்தியம் செய்து கொள். நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் விழித்து கொண்டவன். நான் புத்திசாலியாக இருப்பேன், நான் அமைதியாக இருப்பேன். என் அகங்காரத்தை எரித்து ஞானத்தை ஒளியேற்றுவேன். இந்த உறுதிமொழி உன் ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு நாடி துடிப்பிலும் எதிரொலிக்கட்டும். சித்தர்களின் ஆசி உனக்கு என்றும் உண்டு. உன் பயணம் வெற்றியடையட்டும். ஓம் நம சிவாய. சுபம்.